அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வித்யாகரகரான புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க வித்யாகரகரான புதன். அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ல் உச்சம் பெறுகிறார். அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் புதன். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல வகையில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ல் அமர்ந்து தனது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எண்ணற்ற தடைகள் வந்தாலும், தாமதங்கள் இருந்தாலும் அவற்றை இந்த வேளையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக புதனின் உச்சமானது மாற்றி அமைக்கிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவில் இடியாப்ப சிக்கலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட முற்றிலுமாக களைந்து நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் புதனின் உச்சத்தினால் உண்டு. அது மட்டுமல்லாது கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே பல விஷயங்களில் நிறைவாக மாற்றி கொடுக்கிறார் புதன். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது ஒருவர் தன்னுடைய வாழ்வில் மிகவும் கடினமாக உழைத்தால் வெற்றி பெறலாம் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் மிகவும் கடினமாக உழைப்பதை காட்டிலும் ஸ்மார்ட்டாக சிந்தித்தால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கடினமான உழைப்பை சற்று எளிதாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் வெறும் கைகளை பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு அது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி பிறக்கிறது. எப்படியாவது அந்த போட்டியில் வெற்றி பெற்று சிற்றரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து மிக பெரிய அளவில் மக்கள் கூட்டம் இருக்கிறது. அதை பார்த்த மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை அறிவித்து விட்டோம். ஒருவேளை இந்த போட்டியில் நீங்கள் தோல்வியடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறாருங்க. அது என்ன தண்டனை என்றால், தோல்வியடைந்தால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்பதுதான் அந்த தண்டனை என்பதை அறிவிக்கிறார். இப்படி அரசர் அந்த தண்டனையை அறிவித்தவுடன் போட்டியில் ஆர்வமாக பங்கு பெற வேண்டும் என்று வந்த மக்கள் அனைவரும் அந்த போட்டியிலிருந்து எப்படியாவது வெளியே சென்று விட்டாலே போதும், போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று அந்த போட்டியை விட்டு விலகுவதற்காக வெளியே சென்று கொண்டிருக்கின்றனர். அப்படி வெளியே சென்று கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னே வருகிறார். அவரை பார்த்து அந்த மக்கள் கூட்டம், உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ என்ன பைத்தியக்காரனா, மூடனா? அந்த இரும்பு கதவை பார், அதனுடைய எடையை பார். அந்த புறம் யானைகள் இருக்கலாம் அல்லது போர் வீரர்கள் இருக்கலாம். இப்படி அவர்களை தள்ளி திறப்பது என்பது முடியாத காரியம். இப்படி நீ அதை செய்ய முயற்சி செய்யும் போது உன்னுடைய கைகளை இழந்து
தோல்வியை தான் தழுக போகிறாய் என்று பலர் எச்சரிக்கின்றனர். ஆனால் அவன் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே வருகிறான். அப்படி சிந்தித்து கொண்டே வந்த அந்த நபர் அந்த கதவின் அருகாமையிலே வந்து விடுகிறார். அவனே தனது கைகளின் பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்யும் போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. அந்த போட்டியில் வெற்றியும் பெற்று விடுகிறார். அப்படி வெற்றி பெற்றவுடன் மன்னர் அவரை வாழ்த்துவதோடு சிற்றரசராகவும் மாற்றுகிறார். மக்கள் கூட்டம் அவரின் செயல்பாடை கண்டு வியந்து பார்க்கின்றன. மன்னரும் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாய் என்று கேட்க அவன் சொல்கிறான், நம்மளுடைய மன்னர் பொறுப்பேற்றதற்கு பிறகு மிக கடுமையான தண்டனை ஏதாவது வழங்கியிருக்கிறாரா என்பதை சிந்தித்து கொண்டு வருகிறான். எந்த தண்டனையும் மன்னர் கடுமையாக வழங்கவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை நான் இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் கூட என் கைகளை வெட்ட மாட்டார் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். அதனால்தான் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றேன் என்று மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அந்த நபர் சொல்கிறாருங்க. அதை பார்த்து அனைவரும் வியந்து போகின்றனர். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் வெற்றி என்பது கடினமான ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது சிறிய முயற்சியிலே எளிதில் கூட கிடைப்பதாக இருக்கலாம். மட்டுமல்லாது நம்மளுடைய வாழ்வில் பல நேரங்களில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதை மேலும் கடுமையாக மாற்றிக்கொள்கிறோம். அதற்கு உண்மையான காரணம் அந்த பிரச்சனையில் நாம் இருக்கும் போது தீர்வு காண முயற்சி செய்யும் போது பெரிய அளவில் அதற்கான தீர்வை காண முடியாது. ஆனால் அந்த பிரச்சனை வேறு யாருக்கோ நடக்கிறது என்பதை எண்ணி தீர்வு காண முயற்சி செய்யும் போது அதில் எளிதில் தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கும். அப்படி நாம் முயற்சி செய்யும் போது வித்யாகரகரான புதன் உச்சம் பெற்று 9 அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்பதால் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உடல்நலம் சீராக அமையும். இல்லத்தில் குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. தானாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் விலகும். மிகப்பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்க முடியும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பயம் நீங்கி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாகவும் நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி பிறக்கும் ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைகிறது. மிகப்பெரிய அளவுல சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியம் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்காத வகையில் மிக பெரிய அளவிலான காரியங்களை இந்த தருணத்தில் விளக்குகிறார். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கவலை நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணமானது பல சிரமங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு விளக்கும். கடன் வாங்க எப்படி ஒரு சூழல் உருவாகிற்றோ அதை போன்று கடனை அடைக்க ஒரு சிறப்பான சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில். எனவே திருப்திகரமான பொருளாதார ரீதியான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இந்த வேளையில் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கின்றன. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புத
அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கல்வியில் உண்டு. மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை என்பது குறையும். 9 புதன் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு பகவான் சன்னதி சென்று புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மை உண்டு. ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை இந்த வழிபாட்டை செய்வதால் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடும்.